எங்கள் அப்பா வந்து கூலி வேலை பார்க்குறாங்கண்ணே. அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்கண்ணே. அவனியாபுரம் கிராமத்தில் பிறந்தவனே. பிஎஸ்சி ஃபிசிக்கல் எஜுகேஷன் முடிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கேன். அது எக்ஸாம் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் காலேஜ் முடித்தேன். காலேஜ் முடிச்சு இப்போ 2 மாதம் தானே ஆகுது. நாகரத்ன மங்காளம்மாள் காலேஜ் தான் படித்தேன். காலேஜில் வந்து நமக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணாங்கண்ணே. எங்கள் சாரு 3 சார் இருக்காங்கண்ணே. பாண்டியன் சாரு, குமார் சாரு, அப்புறம் இந்த மாதிரி 3 சார் இருக்காங்க. அவங்க ஹெல்ப் பண்ணனால தானே நான் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டேனே. நீங்கள் எத்தனை ஜல்லிக்கட்டில் கலந்துட்டு இருக்கீங்க? இது வரைக்கும் உங்களுக்கு இந்த மாடு பிடிக்கிற ஆர்வம் எப்படி வந்தது? ஒரு 15 ஜல்லிக்கட்டில் கலந்துருப்பேனே. இப்போ பெரிய ஜல்லிக்கட்டில் அரசு விதிமுறைகள் உட்பட்டு நடக்கிற ஜல்லிக்கட்டில் நான் கலந்துருக்கேனே. அதில் 15 ஊரில் இப்போ 10-11 ஊர் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். அதே மாதிரி வடமஞ்சூரட்டில் விளாடுவோம்னே. வடமஞ்சூரட்டில் வந்து நம்ம அண்ணன் பாப் சத்தின்னு சொல்லிட்டு அவங்க நம்ம டீமுக்காண்டி உயிரை விட்டாங்க இன்னைக்கு. அதுக்காண்டி அவங்க பேருக்கு நம்ம இன்ன வரைக்கும் விளாண்டுக்கு இருக்கோம்னே. அதுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்க தமிழ்நாடு வடமாடு சங்கம் எங்கள் அப்பா கேடிஆர் சித்தப்பாவும் அப்புறம் மயிலண்ணே பிராசனே இவங்க மூலியமாக வச்சு நான் விளாண்டுக்கு இருக்கோம். இல்லைண்ணே, போன வருஷம் தெரில எனக்கு 2 பேஜ் நிப்பாட்டினாங்க. அடுத்து கண்டினியூஸாக நிப்பாட்டிங்கன்னா ஏதாச்சும் ட்ரை பண்ணிக்கலாம். ஆமாம், 2021 வாங்கினேன். அது வாங்க முடியல. பேர் சொல்லிருக்கேன். என் பேர் கார்த்தினே. ரொம்ப ஹாப்பியாக இருக்குண்ணே. ஆமாண்ணே, இது வந்து எதுக்கு இன்னைக்கு வாங்கி ஆரம்பிச்சு அது நம்மளுக்கு மேலே மாடுபிடி வீரர்கள்லாம் இருக்காங்கண்ணே. நம்ம அட்வைஸ் பண்ணக்கூடாதுண்ணே. நம்ம சின்ன பையனா நம்ம முடிஞ்ச அளவு தைரியம் இருந்தால் போதும்ண்ணே. மாடு பிடிக்க தைரியம் இருந்தால் போதும்ண்ணே. இப்போலாம் உடம்பு ஃபுல்லாக காயம்ண்ணே. எல்லா இடத்துலையுமே காயம்ண்ணே. காயமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தம்பி பாலாக்காண்டி பிடிச்சேனே. இன்னைக்கு அவன் நினச்சிக்கிட்டு தானே பிடிச்சேன். அதுவும் இல்லாமல் எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, எங்கள் அண்ணன், எங்கள் மாமா எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டானே நான் அந்த வருஷம் வாங்கணும்னு.